இன்னைக்கு நான் உங்களுக்கு பேளுங்கிற மூவியை செம்மையா எக்ஸ்பிளைன் பண்ணி ஏதோ என்னால முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவா போஸ்ட் பண்ணிருக்கிறேன். மூவில நம்ம இந்த அக்காவை பார்க்கலாம். அக்கா இப்போ டெக்சாஸ்ல இருக்கிறாங்க, அதான் அமெரிக்கால. நம்ம அக்கா அப்பா அம்மா 3 பேரும் சேர்ந்தே தான் ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. அக்காவோட ஹஸ்பண்ட் மட்டும் ஜெர்மனில வார்ல இருக்கிறாரு. அப்படின்னா ஜெர்மனிக்கு அகைன்ஸ்டா இல்ல, ஜெர்மனிக்காக வார்ல இருக்கிறாரு. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அப்படின்னா அக்கா அண்ட் ஃபேமிலி எல்லாமே ஜெர்மனி தான். அங்க குச்சி மிச ஹிட்லரு அந்த டைம் எப்படி மக்களை குச்சி குச்சி விளையாடிட்டு தெரிஞ்சாரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்ல. அவரோட நசுக்கு புசுக்கு அலப்பற தாங்க முடியாம இவங்க அமெரிக்காவுக்கு வந்துட்டாங்க. அக்காவோட ஃபேமிலி சிச்சுவேஷனும் ரொம்ப மோசம் தான். அக்காவோட அப்பாவுக்கு பேரலிசிஸ் இருக்கிறதுனால அவர் ஒரு வீல் சேர்ல தான் உட்கார்ந்தே இருப்பாரு. இங்க இவங்க அம்மா இவங்க ஒரு திருஷ்டி பொம்மை மாதிரியே லாஸ்ட் வரையும் இப்படியே இருப்பாங்க. இப்ப அந்த ஆன்டி அக்கா கிட்ட வந்து, ஏய் நீ தான் இங்க வீட்டு வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் அவன் லவ் பண்ற பொண்ணோட அம்மா பாக்குற மாதிரி பாப்பாங்க. நம்ம அக்கா உடனே சரிமா அப்படின்னு சொல்லி ஏதோ தியேட்டருக்கு போய் படம் பாக்குது. எப்பவும் சமந்தா மூவி பாக்குறதுனால யாருக்கு தான் போர் அடிக்காது. அடிக்கடி இன்ஸ்டா ஸ்டோரிஸும் பார்க்கணும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம அக்கா அதே வீடு அதே வேலைன்னு இல்லாம அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ டபக்கு கபக்குன்னு சைக்கிள் எடுத்துட்டு இப்படி சிட்டிக்கு வந்து படம் பார்க்கும். அதெல்லாம் ஓகே. நம்ம அக்காவுக்கு லைஃப்ல ஏதாவது கோல் இருக்கான்னு கேட்டா இருக்குங்க. ஒரு டான்சர் ஆகுறது தான் அதோட ஆசை. அடிக்கடி அவங்க அம்மா கிட்டே இதை சொல்லணும், நான் பெரிய டான்சர் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனா அதோட அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்ல. திரும்ப 5 ஸ்டெப்ஸ் பேக் போய் இன்னும் ஒரு பார்வையை பார்த்து நீ டான்சர் ஆகுறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுது. உடனே நம்ம அக்கா, அட மூதேவி உன்னை டான்சர் ஆக சொல்லல, நான் தான் ஆகுறேன்னு சொல்றேன். இருந்தாலும் அக்காவோட அம்மா எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்குது. அதோட நீ வீடை பார்க்கணும், கோழிய பார்க்கணும், பிசினஸ பார்க்கணும், மாடு மேய்க்கணும், அதோட எண்ணெய மேய்க்கணும், எண்ணெயும் பாத்துக்கணும், அப்பாவையும் பாத்துக்கணும்னு சொல்லுது. இதெல்லாம் கேட்டு அக்காவுக்கு புளிச்சு போச்சு. அதனால ஃபீலிங்ஸோடைய அக்கா எப்பவும் தெரியும். அம்மா மாடு கோழின்னு பேசி லைஃபும் போகுது. சில டைம் பைத்தியம் அட்வான்ஸ் லெவலுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடிக்கடி சரக்கு தம்மனு மிருகங்களையும் கொண்டுட்டு தெரியும். எப்பா போதும்டா, இதுக்கு நானே எவ்வளவு பரவாயில்ல. அது மட்டும் இல்லாம நம்ம அக்கா எப்பவும் தனியாவே இருக்கிறதுனால அடிக்கடி சைக்கோ மாதிரியும் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும். இப்படிதான் இதோட லைஃப். தண்ணி தம்மு மிருகங்களை கொலை பண்றது அப்படின்னு டீசெண்டா போயிட்டு இருக்குது. ஒரு வாட்டி அக்கா தியேட்டர் போய் படம் பார்த்துட்டு வெளியே நிக்கிற டைம் அங்க ஒரு டைரக்டர் வராரு. அவரும் வந்து அக்கா கிட்ட பேசுறாரு. இவருக்கு அக்காவை பார்த்ததுமே பிடிச்சு போச்சாமாம். பிடிக்கும். அப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அக்கா வாயை திறந்து எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்படி சொல்றதை கேட்ட டைரக்டர், நெக்ஸ்ட் ஒரு டான்ஸ் ஷோ இருக்குது, எனக்கு பதிலா நீ போ அப்படின்னு டிக்கெட்டையும் கொடுக்குறாரு. அக்கா அதுக்கு எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இவர் அதோட ஸ்டாப் பண்ணாம, நீ பார்க்க நல்லா இருக்க, இருக்கும், நீ பெரிய டான்சர் ஆவா, நான் ஒரு மூவியோட ரீல் ஒன்று தர்றேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை வாங்கினாக்கா வீட்டுக்கு வந்து பயங்கர ஹாப்பியா வயலுக்கு போகுது. அங்க போய் ஒரு பொம்மையை பார்த்து அதை கட்டி இருந்த கம்பளை ஏறி அந்த பொம்மையோட காத்துல கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடி, அப்புறம் அதோட முடியாம அதை அங்க இருந்து கீழே தள்ளி விட்டு அதை விடாம அதோட டான்ஸ் தாகத்தையே தணிக்குது. டான்ஸ் ஆடி திடீர்னு அந்த பொம்மையில டைரக்டரோட ஃபேஸ் தெரியுது. அவ்வளவு கொடூரமாவா இருந்தான்னா இல்லங்க, தைக்கோ அக்கா இமேஜினேஷன். அவனை பார்த்ததும் கத்துன்னு கத்தி திட்டுது. அப்பதான் அக்கா நார்மல் அக்கா இல்ல, ஏதோ மிக்சிங்ல இருக்குது அப்படின்னு புரியுது. அப்புறம் பொம்மையோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போக லேட் ஆகுது. அவங்களோட அம்மா பயங்கர கோவமா பார்த்துட்டே இருக்குது. நைட் எல்லாரும் டின்னருக்காக உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி இருக்கிற டைம் அக்கா கிட்ட அம்மா கேக்குது, நான் உனக்கு தந்த காசுல கொஞ்சம் காசு குறைஞ்சிருக்குது, நீ அதை என்ன பண்ண அப்படின்னு கேக்குது. பதிலுக்கு அக்கா எதுவும் பேசாம சாப்பிட்டுட்டே இருக்குது. அவங்க அம்மா திரும்பவும் அதையே கேக்குது. அக்கா எதுவுமே பேசல. ஆன்ட்டியோட பார்வை தெரியும் இல்ல. பார்த்து லாஸ்ட் அக்கா சாப்பிட்டுட்டு இருந்த பிளேட் அங்கிருந்து தள்ளி வச்சு, நீ சொன்னாதான் உனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லுது. இல்லன்னா ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லுது. உடனே அக்கா கோவத்தோட எந்திரிச்சு வெளியே போகுது. 2 பொட்டேட்டோ சிப்ஸும் வீல் சிப்ஸும் சாப்பிட்டேமா அப்படின்னு சொன்னா முடிஞ்சிருக்கும் இல்ல. அப்படி சொல்லல. ஏன்னா அக்கா தண்ணி தம்மு சினிமான்னு தெரியுது. நெக்ஸ்ட் டே பாருங்க, அக்கா பால் கறந்துட்டு இருக்குது. மாடு மேய்க்குதுன்னு சொன்னா என்ன நீங்க நம்பல இல்ல. அந்த டைம் அக்காவோட ஹஸ்பண்ட் சிஸ்டர் வருது. பார்க்க அழகா அமைதியா ஹாப்பியா இருக்கிறாங்க. இவங்க விழுந்து அடிச்சு ஃபாஸ்டா நம்ம அக்கா கிட்ட வந்து, இந்த சிட்டில டான்ஸ் ஆடிஷன் நடக்குது, அந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆகிற எல்லாரையும் அவங்க குரூப்ல ஜாயின் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லா பெர்ஃபார்மன்ஸ்க்கு அனுப்பி வைப்பாங்கன்னு சொல்லுது. அதுல இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது, அதோட நான் அதுல கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ அக்கா ஃபேஸ பார்த்ததும் புரிஞ்சிருக்கும், இவளை கொன்னு கைதுல தொங்க விட்டுட்டு இதுக்கு டான்ஸ் ஆடிஷனுக்கு போகணும். பதிலுக்கு அக்கா இதையும் சொல்லுது, கொன்னு தொங்க விடுறத பத்தி இல்ல, நான் கூட பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. பதிலுக்கு இது லொகேஷன் அனுப்புறேன் வந்து சேரு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புது. இங்க நம்ம அக்காவுக்கு ஹாப்பி அளவே இல்லாம ஹாப்பி. டேலண்ட காட்ட சான்ஸ் கிடைச்சிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி இதை நயன் பண்ணி மேக்கப் பண்ணி சைக்கிள்ல நடந்து போகுது. அது எப்படி போக முடியும்னா முடியும். நைட் என்ன ஆடிஷன், இப்ப எங்க போகுது அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆடிஷன் மார்னிங் தான். அக்கா நைட்டே டைரக்டரை பார்க்க வந்திருக்குது. அக்கா எதுக்காக இங்க வந்திருக்குதுன்னா இவங்கிட்ட இருந்து ஒரு பேக்கெட் தைரியம் வாங்குறதுக்காக வந்திருக்குது. எனக்கு டான்ஸ் தான் உயிர், பட் அங்க ஆடணும்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ வரைக்கும் நான் வெளியே எங்கேயுமே டான்ஸ் ஆடினது கிடையாது. நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குது. அப்புறம் என்ன வயசான வரும் மறதி, மனசுக்கு தேவை மன உறுதி அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி சொல்ல இடம் கிடைச்சிருக்கு.
ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்றாரு. நீ அப்படி நினைக்காத. எப்படி நீ அப்படி நினைக்காத, உன் மேல நீ நம்பிக்கை வை, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, வேணும்னா இந்த மூவியை பாருன்னு ஏதோ ஒரு படத்தையும் காட்டுறாரு. தியேட்டர்ல இந்த மூவி எல்லாம் போடக்கூடாதாமாம். அந்த மூவியை காட்டி நீ உன் கோலை மறக்க கூடாது, நீ அப்படியே ஸ்ட்ராங்காங்க ஏதோ சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்புறம் நைட் அக்கா உடனே வீட்டுக்கு கிளம்புது. அப்படியே படுத்து ஹஸ்பண்டோட போட்டோவையும் பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் அங்க பேரண்ட்ஸோட ரூமுக்கு போய் இவங்க தானே என்னோட ஆசைக்கு தடையா இருக்கிறாங்க அப்படின்னு நின்று யோசிச்சுக்கிட்டு அதோட ரூமுக்கும் போகுது. நெக்ஸ்ட் டே அவங்க அப்பாவை வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அந்த ஓல்ட ஒரு குளத்துக்கிட்ட கொண்டு போய் நிக்குது. எவ்வளவு அழகான இடம் இல்ல, இயற்கைக்கு ஒரு எல்லையே இல்லைன்னு அந்த வீல் சேரை குளத்தோட படி எட்ஜிக்கு வரைக்கும் கொண்டு போகுது. இதோட பைத்தியம் டே பை டே ஓவர் ஆகிட்டே இருக்குது. அந்த டைம் அங்க அந்த ஆன்ட்டியும் வருது. இவ எங்க தண்ணியில அனுப்பிடுவாளோன்னு. இந்த ஆன்ட்டிக்கு ஃபர்ஸ்டே இவங்க பொண்ணு மேல டவுட் தான். அதனால இது அவங்க வீட்டுக்கு மேல நின்று பாத்துக்கிட்டே தான் இருந்திருக்குது. தான் பொண்ணு சைக்கோ ஆயிருச்சுன்னு இதுக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் வீல் சேரை உருட்டி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப எல்லாரும் டின்னர்ல உட்காந்து பொங்கலும் மெதுவோட சாப்பிட்டுட்டு இருக்கிற டைம் அவங்க அம்மா சொல்லுது, உன் ரூம்ல இருந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தேன், நீ டெய்லி மூவிக்கு எல்லாம் போறன்னு எனக்கு தெரியும், நாளையில இருந்து மூவிக்கு போக கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, அப்படியே போனா முட்டி கீழே வெளுத்துருவேன் அப்படின்னு சொல்லுது. நம்ம அக்கா கஷ்டத்தோட நான் என்னதான் தப்பு பண்ணேன், வீட்டுல எல்லா ஒர்க்கும் கூட நான் தான் பாக்குறேன், சரி இனிமே மூவிக்கு போகல, நாளைக்கு ஒரு ஆடிஷன் இருக்கு, அதுல நான் செலக்ட் ஆகலனா லைஃப் லாங் நீங்க சொல்றதே நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட அவங்க அம்மா அச்சச்சோ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுது. அக்கா போவேன்னா போவேன் அப்படின்னு ஒத்த கால நிக்குது. உடனே அவங்க அம்மா அக்காவை டபக்குன்னு ஒண்ணு விடுது. பாவி, யாராவது இப்படி பொண்ணு அடிப்பாங்களா, இதுவும் சைக்கோ தான் நினைக்கிறேன். அப்புறம் நம்ம அக்கா கஷ்டப்பட்டுக்கிட்டே பெட்ரூமுக்கு போகல. அவங்க அம்மாவை பிடிச்சி சோரா தேய்க்குது. அடிக்க ட்ரை பண்ணது. அப்ப ட்ரெஸ்ல தீ பிடிச்சிருச்சு. அதை பார்த்து அக்கா பயந்து பக்கத்துல இருக்கிற சுடுதண்ணி எடுத்து நான் வாங்கிக்கோ அப்படின்னு ஊத்துது. சரி நடக்க கூடாது நடந்துட்டு அம்மா பாவம் வந்துட்டுன்னு கை காலெல்லாம் கட்டி வீட்டோட பேஸ்மெண்ட்ல கொண்டு போட்டுருது. ஐயோ சைக்கோ தான் இது. அவங்க அம்மாவை அங்க பத்திரமா வச்சுட்டு அப்புறம் நைட் சைக்கிள்ல டைரக்டர் கிட்ட வருது. வந்து டைரக்டருக்கு கிஸ் கொடுக்குது. அங்க என்ன நடக்குது, இது இங்க என்ன பண்ணுது, அப்புறம் நிறைய பேசுறாங்க, என்ஜாய் பண்றாங்க. மார்னிங் ஆகுது. மார்னிங் ஆனதும் அக்கா வீட்டுக்கு கிளம்புது. உடனே டைரக்டர் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கார்ல கூட்டிட்டு போறாரு. தென் போயிட்டு இருக்கிற வழியில ஒரு ஆர்மி மேன் அந்த வழியா நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அக்காவோட ஹஸ்பண்டான்னு கேட்டா இல்ல, அப்படின்னா வார் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கறதோட மீனிங் இது. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. அக்கா அதோட அப்பாவை இன்ட்ரோ பண்ணுது. நானும் என் அப்பாவும் தான் இந்த வீட்டுல இருக்கிறோம், என் அம்மா இல்ல. நம்மால ஏதோ வீடு வாங்க வந்தவர் மாதிரி வீட சுத்தி பாக்குறாரு. அந்த டைம் டைனிங் டேபிள்ல எல்லாம் எடுத்து வச்ச மாதிரி அப்படியே இருக்குது. மூவில நேற்று நைட் நெருப்பா சீன் நடந்துச்சு இல்ல, அதனால அப்படியே எல்லாம் மறந்து விட்டுட்டாங்க. அக்கா உடனே டைனிங் டேபிளுக்கு வந்துட்டு இந்த சைட் பேஸ்மெண்ட்ல டோரை தட்டுற சவுண்ட் கேக்குது. அங்க யாரு, அம்மா தான். அதுக்கு அக்கா நேற்றுக்கு நாய் என்னோட பேஸ்மெண்ட்டுக்கு போயிருச்சு, அதை நான் லாக் பண்ணிட்டேன், வெளியே விட்டா காணாம போயிடும், அதனால இப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இது தப்பிக்க சொல்ற ஆன்சர் கூட இத மாதிரி சைக்கோதனமா தான் இருக்குது. டைரக்டர் அப்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இது உடனே அவர்கிட்ட அங்க இருந்து ஹிஹி அப்படின்னு சிரிச்சு பசுவை காட்டி தரேன் வா அப்படின்னு கூட்டிட்டு போகுது. ஹாப்பியா மாடு ஆடெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்குது நேமோட. பதிலுக்கு இவரு உன்னோட நாய் நேம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. இது நாயா, நாய் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட நம்ம ஆளு ஷாக் ஆகிட்டாரு. கொஞ்ச டைம்ல அக்கா சே நாயா அப்படி சொன்ன அப்படிங்கிற மாதிரி நிக்குது. இப்ப இவருக்கு அது வருது, அதான் பயம். உடனே ஐயோ பாலை நான் வீட்டுல அடுப்புலயே விட்டுட்டு வந்துட்டேன், பொங்கினேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அப்படி போற டைம் நம்ம அக்காவை சைக்கோவா பார்க்க போற ஃபர்ஸ்ட் சீன் இதுதான். நீ நில்லு, நீ எங்க போற, நீ ஏதாவது எங்க வீட்டுல பாத்தியா, ஏன் இப்படி பேசுறேன்னு கேக்குது. நம்ம ஆளுக்கு அப்பதான் கன்ஃபார்ம் ஆகுது, நாம நேற்று நைட் ஒரு சைக்கோ கூட தான் ஜலஜலா விளையாட்டு எல்லாம் விளையாடி இருக்கோம், இது ஒரு சைக்கோன்னு. இங்க நம்ம ஆளு நல்ல புத்திசாலித்தனமா என்ன பார்த்தேன் ஒன்னும் பாக்கலையே, பேஸ்மெண்ட்லயும் எதுவுமே எனக்கு கேட்கல, பால் பொங்கிறோம் அவ்வளவுதான் சொல்றாரு. அக்காவுக்கு பயங்கரமா கோவம் வருது. கோவத்துல கத்துது, நீ ஏதோ பார்த்து பயந்த, நீ வெளியே போய் எல்லாருக்கிட்டையும் இதை சொல்ல போற, மரியாதையா உண்மையை பேசு அப்படின்னு சொல்லுது. இவருக்கு அப்பதான் புரியுது, விழாதது விழுந்துன்னு நினைச்சனே, நல்ல சைக்கோவா தான் விழுந்திருக்குன்னு. ஒண்ணு இல்ல பால் தான் சொல்றாரு. இது இங்க இவருக்கு ஆல்ரெடி பால் ஊத்த ரெடி ஆகிருச்சு. சரி நான் போறேன்னு மெதுவா நடந்து கார் கிட்ட போறாரு. கார்ல ஏறி காரை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அக்கா ஒரு சூளத்தை எடுத்து சுருக்குன்னு இறக்கிறது. ஒருக்கி கிட்ட வேண்டாம் வேண்டாம் போகாதான்னு சொன்னேன், ஏதோ விழாதது விழுந்துன்னு போனான், எதுக்கு செத்தான்னு ரீசனே தெரியாம செத்துட்டான். ரீசனோட புரிஞ்சுக்கிட்ட ரெண்டு விஷயம்னா பேய் சைக்கோ இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு தான் செட் ஆகும், எடுக்கிற படங்கள் கூட அவங்கள வச்சே எடுப்பாங்க, ரியல் லைஃப்லயும் அப்படிதான் நினைக்கிறேன் தெரியல. பொண்ணுட்டு சொல்லுது, நான் அவன்கிட்ட கேட்டேன் இல்ல, எனக்கு தெரியும் நீ என்ன பத்தி வெளியே சொல்லதான் போன அப்படின்னு குத்திக்கிட்டே இருக்குது. இருக்கானா போயிட்டானான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போய் அவங்க அம்மாவையும் ஒரு வாட்டி செக் பண்ணி அவங்க அம்மாவையும் கொல்லுது. இதெல்லாம் அதோட அப்பா பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப நம்ம அக்காவோட யோசனை எல்லாம் மேல டைரக்டர் போயிட்டான், கீழே அம்மா போயிருச்சு, அப்பா மட்டும்தான் பாக்கின்னு யோசிச்சுட்டே இருக்குது. பாவம் இவரால் என்ன பண்ண முடியும்னு ஆடிஷனுக்கு ரெடி ஆகுது. ஆடிஷனை மறக்க கூடாது, அது அக்காவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அதோட பழைய ரங்கப்பட்டியோட ஆடிஷனுக்கு கிளம்புது. ஆடிஷனுக்கு போக முன்னாடி டைரக்டர் சொன்னதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்குது. உன்னை நம்பு, உன்னால முடியும்னு ஏதோ சொன்னார்ல அதை நினைக்குது. பாத்தீங்கல்ல அவர் செத்தாலும் அக்காவுக்கு அவரை எவ்வளவு பிடிக்குதுன்னு. ஆடிஷன் போக முன்னாடி அவளோட அப்பாவையும் ஒரு வாட்டி பாக்குது. பார்த்து இவரால நம்ம கோலுக்கு ஏதாவது இடைஞ்சல் வருமா அப்படின்னு யோசிச்சு
யோசிச்சு அவரையும் அனுப்பிடுது. இங்க டைரக்டரை காரோட முதல்ல இருக்கிற ஒரு ஆத்துக்குள்ள அனுப்பி வைக்குது. இதுதான் முதலையும் வளர்க்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் சைக்கிளோட ஆடிஷனுக்கு வந்தாச்சு. ஆடிஷனுக்காக நிறைய பொண்ணுங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அங்க நம்ம அக்காவோட ஹஸ்பண்ட் சிஸ்டரும் வந்திருக்காங்க. இதுதான் ஆடிஷனை பத்தி அக்கா கிட்ட சொல்லுச்சு. மேபி இதான் அக்காவோட பட்டியல நெக்ஸ்ட் இடம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரியல. இதுவும் அக்கா கிட்ட வந்து உட்காருது. இப்போ இது நம்ம அக்கா கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நடக்க போற ஆடிஷன்ல ஒருத்தங்களை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுது. அக்கா மட்டும் செலக்ட் ஆகலன்னா என்ன எல்லாவனுக்கும் சங்கு தான். எல்லாரையும் ஒவ்வொருத்தங்களா நம்பர் சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம அக்காவையும் கூப்பிட்டாங்க. இப்ப நம்ம அக்கா ஸ்டேஜுக்கு மேல போயாச்சு. நம்ம அக்கா டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுது. அந்த டான்ஸை பார்த்து எல்லாரும் அட எங்க அப்பா அப்படின்னு பாக்குறாங்க. ஏதோ ஜோம்பி டான்ஸ் மாதிரி அங்கேயும் இங்கேயும் தபக்கு தபக்குன்னு குதிக்குது. உள்ள இதே தான் பண்ணுச்சு, வேற ஒண்ணுமே பண்ணல. ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த மூவி முடியிற வரைக்கும் இது நைட்டு சைக்கிள்ல தெரியுறது, ஃபேமிலி அனுப்புனது, பொம்மை கூட எல்லாம் டான்ஸ் ஆடினதை பார்த்து பாவம் எவ்வளவு கஷ்டப்படுது. ஏதோ பெருசா பண்ணணும்னு பார்த்தேன். பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கிற டைம்லயே ஏய் நில்லுன்னு ஒரு சவுண்ட். வேற யாரு ஜட்ஜி தான். உண்மையாவே நல்லா இல்லமான்னு சொல்றாரு. இந்த மொட்டை தான் அடுத்து நினைக்கிறேன். அதோட இவர் ஸ்டாப் பண்ணாம நீ பார்க்கவும் நல்லா இல்ல, எங்களுக்கு தேவையானவங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்கணும், நல்ல ட்ரெஸ் சென்ஸ் இருக்கணும், அப்புறம் நல்ல ஹேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம அக்கா உடனே அங்க அழ ஸ்டார்ட் பண்ணி நான் இந்த நாளுக்காக எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உண்மையா இதுக்காக தான் சில உயிர், சார் இதான் என் உயிரேன்னு சொல்லுது. அப்புறம் ஆடிஷன்ல இருந்து வெளியே அனுப்புறாங்க. இது ஃபீலிங்ஸ்ல இருக்குது. இப்படி அழுதுகிட்டே இருக்கிற டைம் அந்த பொண்ணு இங்க வருது. அழாத ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு போகலாம் வான்னு அக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போகுது. அப்பாடா வா, படத்துல நீ மட்டும்தான் பாக்கி. இப்ப ரெண்டு பேரும் நரகத்துக்கு வந்தாச்சு. அக்கா இப்போ டைனிங் டேபிள்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்குது. அப்பதான் அக்கா யோசிக்குது, சரி நான் இந்த ஒரு சின்ன ஆடிஷனுக்காகவா எல்லாரையும் அனுப்புனேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு அக்கா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்ப இந்த பொண்ணும் இங்க வருது. பக்கத்துல வந்து உட்காந்து நீ கவலைப்படாத நான் உனக்கு இருக்கேன், எல்லாம் சொல்லி தந்து உனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. அதோட நீ ஏன் இப்படி அமைதியா இருக்கிற, உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேக்குது. கேட்டமா கேட்ட, சூப்பரா கேட்டேங்கிற மாதிரி. அதுக்கு அக்கா சொல்லுது, உன் அண்ணன் வாரிலே இருக்கிறான், அவன் வாரிலேயே செத்தா கூட ப்ராப்ளம் இல்ல, வர்றான்னா வரட்டும், இல்லன்னா இல்ல, நான் அவனுக்காக வெயிட் பண்றவ இல்ல, நான் இப்ப வர என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாததை சொல்ல போறேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுது. நான் இந்த ஆடிஷனுக்காக ஃபேமிலி எல்லாம் காலி பண்ணிட்டேன், நான் கொன்னது யாருன்னு கூட எனக்கு தெரியாம என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சாகடிச்சிட்டேன், இப்போ ஒரு ஃபுல் சைக்கோ ஆகிட்டேன், அவ்வளவுதான். இங்க அதை பாருங்க, புரிஞ்சு போச்சு எல்லாம். வாயில இருந்து பேச்சென்ன காத்தே வரல. இப்போ எல்லாரும் பயங்கர புத்திசாலி. அக்கா கிட்ட வந்து மாட்டிக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பேசாம இது ஒரு சைக்கோன்னு புரிஞ்சு போய் இப்போ ஓவர் ஆக்டிங் பண்ணா சாக அடிச்சிரும், அமைதியா நார்மலா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுது. அப்ப அக்கா சொல்லுது, எனக்கு தெரியும் நீ தான் அதுல செலக்ட் ஆனான்னு, வேற என்ன. உடனே இது இல்லையே, யார் சொன்னா, நான் எதுவும் ஆகலையே, யார் சொன்னாலும் நான் இனிமே ஆக மாட்டேன்னு சொல்லுது. அப்புறம் அக்கா சொல்லுது, ஜட்ஜிக்கு ஒரு அழகான பொண்ணு தான் தேவை, நல்ல ட்ரெஸ் சென்ஸ், நல்ல ஹேர் இருக்கணும்னு என்கிட்ட சொன்னாரு, அங்க நீ மட்டும்தான் இப்படி இருந்த, நீ தான் செலக்ட் ஆனான்னு திரும்பவும் சொல்லுது. இனிமே போய் சொன்னா விடாது, எதுக்கு இந்த இளவுன்னு, நான் தான் செலக்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லுது. செலக்ட் ஆனேன்னு சிரிச்சுக்கிட்டு டோர் கிட்ட போகுது. நம்ம அக்கா இப்போ எங்க போற அப்படின்னு கேக்குது. ஐயோ நான் எங்க போறேன், நான் போகல, அவங்க செலக்ட் பண்ணனால நிறைய பிளேஸ்க்கு அனுப்பி வைப்பேன்னு சொன்னாங்க, அதனால ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண போறேன்னு சொல்லுது. சொல்லி லாஸ்டா பைத்தியம் மாதிரி ஒரு பதில் சொல்லுச்சு, நான் எங்கேயும் வரல என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்ல போறேன்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சிருக்கும் இல்ல. இப்போ நம்ம அக்கா அதை பார்த்து மெதுவா சிரிக்குது. அக்காக்குள்ள கொஞ்சம் ஃபீலிங்ஸும் இருக்குது. அக்காவோட ஃபீலிங்ஸ் ஒரு பிரதரா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது நைஸா டோர் ஓபன் பண்ணி வெளியே போகுது. நம்ம அக்கா கூட சைக்கோ மாதிரியே அப்படியே போகுது பாருங்க. அது அப்படியே போய் ஒரு கோடாரி எடுத்து அக்காவுக்கு பின்னாடி அக்கா வருது பாருங்க சீனை. இதுக்கு பேய் படமே பரவாயில்ல. அப்புறம் அப்படியே ஓடி வந்து இதுக்கு பின்னாடி ஒண்ணு போட்டு இதையும் கொன்னுருது. அப்புறம் வீட்டுக்கு போய் எப்பவும் போல டின்னர் அரேஞ்ச் பண்ணி டைனிங் டேபிள செமையா செட் பண்ணி செத்த அம்மா அப்பா முன்னாடி அதுவும் உட்கார்ந்து இருக்குது. சாப்பிட தொடங்க முன்னாடி ஃபீல் வேற பண்ணுது. பாவம் பாத்தீங்களா, பண்ண தப்புக்கு அக்கா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்படி ஃபேமிலி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ ஹஸ்பண்ட் மட்டும் பாக்கி. நினைச்ச மாதிரியே நம்மால் நெக்ஸ்ட் டே வந்தாச்சு. உள்ள வந்து ஹாப்பியா பார்த்தா எல்லாம் டெட் பாடிஸா இருக்குது. நம்ம அக்காவும் அங்க நிக்குது பாருங்க எவ்வளவு கியூட்டா சிரிக்குதுன்னு. அந்த அழகான சிரிப்போட ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல. மூவியோட முடிவுல என் மனப்பூர்த்தியான ஆசை எல்லாம் ஒண்ணுதான், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒய்ஃபோ கேர்ள் ஃப்ரெண்டோ கிடைக்கணும், அவ்வளவுதான் இன்னைக்கு. தேங்க்யூ.